அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. 1/2 கிலோ கறியில் 6 பேர் சாப்பிட்றதுக்கு பிரியாணி போட்டா. சர்ப்ரைஸ் தான் உனக்கு. என்ன சர்ப்ரைஸ்? ஃபுல் டே சர்ப்ரைஸ். இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். அவர் எடுத்து கொடுத்ததே போட்டுட்டாங்க. ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான நாள். ஏன்னா தங்கத்துக்கு இன்றைக்கி பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறாங்கிறது தான் இன்றைக்கி பிளாக். மறந்துடாத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டைம் கிடைச்சா. அப்புறம் புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐடியா கிடையாது, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். டைமே இப்போ ரொம்ப ஆயிடுச்சு. ஆமாம், வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்டூலும் டப்பும் வாங்க வந்தாங்க. இது ரெண்டும் ரேட் பேசிகிட்டு இருக்கா, வேணுமா வேணாமான்னு பார்த்துருக்கான். வாங்கின்னு வந்தாச்சு. இப்போ இது ரொம்ப நாளாக கேட்டிருந்தா நீ கிடச்சிது. அதே அந்த ஒத்துக்க மாட்டேன்டாப்புல அந்த ஹிந்திக்காரரு. அப்புறம் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்தது. இப்பெல்லாம் வீக்கா இருக்குங்க, இது தாங்காது. ஆனா ஒரு சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 250 ரூபாயா ரொம்ப. அவரு உட்கார்ந்தாரு உடஞ்சு இதா உள்ளே வாங்கிருச்சு. ஆமாமா, நீங்க போட்டு தேய்க்காதீங்க, ஓட்ட வந்துடும் அடியில. இது வந்து மெயினா விலக்கி கழுவுறதுக்கு அகலமா இருந்தாதாங்க கையை நல்லா தாராளமா கழுவலாம். இதெல்லாம் ரொம்ப. அப்புறம் அந்த இதை காட்டு. இன்னொன்னு இது எதுக்குன்னா துணி காய வச்சு அந்த அலசி போட்டோம்னா அதை போயிடும் கீழே தண்ணிலாம். உண்மையா இது இத்தனை நாள் இது என்னன்னே தெரியாது. இப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லிதான் சரி வாங்கிக்கோ அப்படின்னு வாங்கிட்டு. இந்த பிறந்த நாள் பரிசு இதுல இருந்து ஆரம்பிக்குதுங்க. ஃபுல்லா சர்ப்ரைஸ் பண்ண சர்ப்ரைஸ் தான் உனக்கு. என்ன சர்ப்ரைஸ்? ஃபுல் டே சர்ப்ரைஸ். பாப்போம் இருங்க என்னன்னு பாப்போம். அடுத்தது வந்து நான் சிக்கன் கடைக்கு போறேங்க. சிக்கன் எடுக்க போறோம். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா எப்பவும் போல பிரியாணி. அதெல்லாம் ஒன்றும் வளவள கொள்ளலாம் வீடியோ போகாது. வாங்க அப்படியே போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஃபுல்லாக அதுக்குள்ளே இங்கே பாருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா. புதினா மல்லி வாங்கிட்டு வந்தேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, காலையிலே பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். ஒரு பிரியாணி 100 ரூபா போட்டு வாங்குறதுக்கு மேலே ஒரு இன்னொரு 50 ரூபா செலவு பண்ணால் 150 ரூபா போட்டால் வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம். 1/2 கிலோ கறி எடுத்து. ஏன்னா வீட்டில் நோய் அடிச்சிருக்குல்ல போடுன்ட்டு. இப்போ தான் புலம்பிட்டே இருப்பான். ஏண்டி உன்னை பிரியாணி கேட்டது ஒரு குத்தமாடா அப்படின்னு. சரி, நான் போய் அதை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மாமா அழைச்சி முடிச்சிட்டே இல்லையா? இன்னைக்குன்னு பாத்துங்க பாருங்க, எல்லா ட்ரம்மையும் அந்த அத்திப்பழம் இது பண்றான்னு எல்லா பக்கெட்டையும் காலி பண்ணி வச்சிருக்கிற. இந்த ட்ரம்முல மட்டும்தான் தண்ணி இருக்கு. நாளைக்கு காலையில தண்ணி வர்ற வரைக்கும் இதை வச்சு ஓட்டி ஆகணும். குடிக்கிறதுக்கெல்லாம் சேஃபா மொண்டு வச்சுட்டாங்க. இதுக்குதான் கறி அலசி கொடுத்துட்டாங்க. வெங்காயத்தை களிக்குள்ளாயே வெட்டிக்கிட்டா. அப்புறம் புதினா மல்லி அலசியாச்சு. இப்போ ரெடி ஆகிட்டாங்க ரெடி பண்ணுறதுக்கு. நேரம்னு பார்த்து கரண்ட் வேற போயிருச்சு. ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அதுவும் இந்த வெய்ய நாள் குள்ளாயை கூட்டு வந்து 5 வருஷம் ஆகுதுங்க. அந்த 5 வருஷத்தை வந்து நாங்கள் பிறந்த நாள்னு கொண்டாடுனதில் எதுவும் பண்ண. இந்த வாட்டி தான் ஏதாவது சொல்கிறோம் இல்லை பிறந்த நாள் அப்படின்னு முன்னே ஷார்ட்ஸ்லாம் போட்டோம். இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஏன்னா இந்த வாட்டி குள்ளாய் சண்டே ஸ்பெஷலாக வந்துருச்சு. 2வது பிறந்த நாளா போன வருஷம் சொன்னோம். ஏன்னா போன வருஷம் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசு. அதனால நைட்டு 12 மணிக்கு கேக் எழுதி அதுவும் சிஸ்டர் ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அதனால நாங்க எப்பவுமே அதுவும் இன்னைக்கு வீடியோக்காகவே குடிச்சிட்டு காலையிலே சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ் போட்டாச்சு. இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். அவர் எடுத்து கொடுத்ததே போட்டுட்டாங்க. ஆடுறா பாருங்க, கரண்ட் திடீர்னு வந்துச்சா. நேற்று ரொம்ப நேரம் கரண்ட் வரலங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கவே முடியல. இப்பதான் அதுக்கே வாக்குவாதம். முன்னே சொல்ல மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி வாங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாரு. உடனே கரண்ட் வந்து ஏன் சொன்னீங்க? சரி ஏஞ்சி வாடாங்க சிவா. பாருங்க, அவன் அந்த ஜேசிபி வெளில ஓடுதுன்னு அதை பார்த்துக்கிட்டு சந்தில் விளாண்டுட்டு உள்ளே வர மாட்டேங்கிறான். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. 1/2 கிலோ கறியில் 6 பேர் சாப்பிட்றதுக்கு பிரியாணி போட்டா. வாசமிருதம் வாங்கலான்ட்டு வந்தாங்க. எனக்கு மருந்து வாங்கிட்டு பாருங்க, சரியான டிராஃபிக்கு. செம்ம மழை வேற பெஞ்சது இப்போ தான். சரி போகலாமா? அடுத்தது எங்கே வாழைப்பழம் வேணுமாங்க. சந்தைக்கு போயிட்டு அதை பார்க்கணும். வாழைப்பழம் மட்டும் வாங்கணும். ஏய் இவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க எங்கே போனாலும். உண்மையிலேயே சிவா நீ எழுதுங்கப்பா, நாங்கள் பார்த்துக்கிறோம். இவன் ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. எனி டைம் இந்த நோட்டு புக்கோடய தான் அலையிறான். ஏன்னா அவனுக்கு டைம் பாஸ்னு ஒன்று இருக்கிறதுனால, அதான் இருக்குன்றதுனால சுற்றுறானா என்னமோ. ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஆச்சுன்னா இது பழசாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவான். விளையாட்டு போட்டி வந்துடும் நான் நினைக்கிறேன். ஆனால் தெரியல. இது வந்து புக்கு ஆர்டர் போட்டு வாங்கினதுங்க. ABCD 1 2 3 அது மேலேயே எழுதுற மாதிரி. உண்மையாவே அழிஞ்சிடும். மொத்தம் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? 8 இருக்கு. 4 நம்பரு, ஆல்ஃபபெட்டு, அப்புறம் டிராயிங்கு, இது 4 கொடுத்துருக்காங்க. 1 எழுதி முடிஞ்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அது தன்னால் அழிஞ்சிரும் கொஞ்ச நேரத்தில். அதுக்குள்ளே இன்னொன்று வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது சர்ப்ரைஸ்.
பர்த்டே சர்ப்ரைஸ் அப்புறம் வந்து இருங்க வரேன். அது சர்ப்ரைஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, என்ன சர்ப்ரைஸ்னா இன்னைக்கு அவள் ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்களை நிறைவேற்றுறது தான் அந்த சர்ப்ரைஸ். ஆசைப்பட்டதை நிறைவேற்றலாம் இல்லையா? காலைல பிரியாணி கேட்டால் வாங்கி வீட்டில் ரெடி பண்ணும். அப்புறம் இப்போ போயிட்டு சந்தையை போயிட்டு கொய்யாப்பழமும் வாழைப்பழமும் வாங்கினேன். அது வாரம் வாரம் வாங்குறது தான். அப்புறம் என்னால் முடிஞ்சு என் சக்திக்கு என்னவோ நான் அதை பண்ணிட்டேன். பணக்காரனா இருந்தா வா அப்படியே ஒன்று டைமண்ட் ரிங்கு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துட்டு பக்கெட்டும் இதுவும் எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஆமா, ஏன் அது கூட நான் வாங்க மாட்டேன். எனக்கு வாங்கியிருக்கேன்னா காரணம் பிறந்த நாள். அது இல்லாமல் இந்த புக்கு எவ்வளோன்னு கேட்பீங்க கண்டிப்பாக. எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உண்மையா ரொம்ப பரவாயில்லங்க. 200 இதை வந்து நான் வந்து டேக் பண்ணுறேன். இதில் இப்போ ப்ராடக்ட் லிங்க் கொடுக்க தான் வாங்கிக்கோங்க வேணும்னா. 200 ரூபா தான் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நாங்கள் வந்து அதெல்லாம் ஒர்க்கு ரிவ்யூலாம் கொடுக்க விரும்புகிறோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் யூஸாக இருக்கும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் வர்றதுக்கும் அவங்க கற்றுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து கற்றுக்கலாம். சிலது வந்து நம்ம எழுதின உடனே அழிக்கிற மாதிரி லப்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதே அழிஞ்சு போயிடுங்க. ரொம்ப பயந்துட்டேன் கொஞ்சம். ஆனால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் மறைஞ்சிடும். அதுக்குள்ளே இந்த நோட்டில் அடுத்த நோட்டில் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். எல்லாமே டபுளாக இருக்கும். அதுக்கு தான் அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒன்றில் எழுதி முடிச்ச உடனே அதை மூடி வச்சிட்டிங்கன்னா அழிஞ்சிடும். அதை எழுதி முடிக்கிறதுக்குள்ள அப்புறம் இதை எடுத்து அப்படியே நீங்கள் ரொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். அதை விடுங்க, அது ப்ராடக்ட்லாம் விடுங்க. அவ்வளோதாங்க. குள்ளாய்க்கு பர்த்டேவோட செலிப்ரேஷனு சர்ப்ரைஸு எல்லாம் அவ்வளோதான். அப்புறம் சண்டே விலாகும் நம்ம வீட்டில் இது தான். அப்புறம் என்னம்மா சந்தைக்கு போய்ட்டு வந்துட்டு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். உலகத்திலே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அது என்னென்னா கொய்யாப்பழம். நான் எப்போவுமே சிவாவுக்கும் கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பிடிக்காது, விதை பிடிக்காது சுத்தமாக. அது தோல் மட்டும்தான் சாப்பிடுவோம். அதுவும் காய் வெட்ட. அதாவது நீங்கள் யாராவது இதை வந்து கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஏளனமாக பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய கிடைக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட்டு, ஃபைபரு, வைட்டமின் சி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் வாங்கி கொடுங்க. குழந்தைங்களும் சாப்பிட பழக்கம் பண்ணி விடுங்க. அப்படின்னா வாழைப்பழமுமே இந்த டைம் பச்சை வாழைப்பழம் இல்லை, அதனால் நம்ம வாங்கிட்டு வந்தோம். வாரம் வாரம் வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இந்த வாரம் காய் எதுவும் வாங்கலை, அதனால வீடியோ எதுவும் போட முடியல. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு 50 ரூபா விட்டு விட்டுருந்தோம். ஏன்னா அவர் அவங்க வந்துட்டு போனாரு. அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல குடிக்கிறதுக்கே காசு இல்லையாங்க. ரொம்ப விசனமாக வருத்தமாக இருந்தது. அது அவங்கள மாற்ற முடியாது. குடிச்சு பழகிட்டாங்கன்னா அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. வேலை இப்போ குடிக்கல மாட்டார், அதிகமாக நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு செலவுக்கு எதுவும் காசு இல்லையா. ஆனால் வேலைக்கு விறகு வெட்ட போனார். உடம்புலாம் வலிக்குதுன்னு மூஞ்சி பார்க்கவே ரொம்ப இதாக இருந்தது. அதான் அப்புறம் இப்போ ஃப்ரெண்டுட்டு ஒருத்தவங்க பண்ணிவிட சொல்லி அப்படியே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு போயிட்டு வந்தோம். அப்புறம் சண்டே வீடியோ போடல, ஏன் போடலன்னு சண்டே ஸ்பெஷல் வீடியோ, பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ 2 வீடியோவும் இதில் இருக்குது. டைம் ஆயிடுச்சுங்க, அதனால தான் போட முடியல. அதே பரவாயில்ல, எனக்கு மண்டே போடுறோம், மறந்துடாம பாருங்க. இந்த vlog அவ்வளோதாங்க. இந்தாண்ட ரூம் பாருங்க, உண்மையாவே நல்லா இருக்கும். அந்தாண்ட ரூம் காட்டாமாமா ரொம்ப டிமாண்டி காலனி மாதிரி இருக்கும். அங்காண்ட போனீங்கன்னா பேய் வீடு மாதிரி இருக்கும். இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னன்னா செவரு பூசி கலரிங் இருக்கு. புகை அடிச்ச மாதிரி த்ரில்லிங்கான ஹோம் மாதிரி இருக்கும். இந்தாண்ட பார்க்கறது வீடு மாதிரி நீட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த vlog அவ்வளோதாங்க. இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய்ங்க.